ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹை புரோட்டீன் தோசை. என்னன்னா, மூங் தால் தோசை. அதாவது பச்சை பயிறு தோசை. வாங்க பார்க்கலாம். தோசை செய்ய ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் எல்லாத்தையும். அதுக்கு 1 கப் பச்சை பயிறு, 1/4 கப் இட்லி அரிசி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா 2 டைம் அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு, தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஆர் 8 ஹவர்ஸ் ஊற வச்சோம்னா, இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடும். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது. ஊற வச்சிருக்க அரிசி, பருப்பு இதெல்லாம் 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேட்சில் வந்து கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்குவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேட்ச் அரைச்சிட்டு வந்தாச்சு. அடுத்து இன்னொரு பேட்சும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இதில் எதுவும் போடலை, இஞ்சி பச்சை மிளகாய் எதுவும் போடல. ஃபஸ்ட் பேட்சில் எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டாச்சு. போட்டுட்டு அதை மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசை பேட்டர் ரெடி. அடுத்து வந்து நம்ம தோசை சுடலாம். தோசைக்கல்லை வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாவே பண்ணிக்கோங்க. அரிசி போட்டதுனால ஓரளவுக்கு மொறுமொறுன்னு தான் வரும். கோதுமை மாவு தோசை மாதிரி சவுக்குன்னு இருக்காது. மாவு ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் மேலே நெய் இல்லைனா எண்ணெய் எது வேணால் போட்டு நம்ம சுட்டுக்கலாம். நான் எண்ணெய் போட்டிருக்கேன். ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. அப்போ தான் வந்து தோசை கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். நான் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இன்றைக்கி தோசை ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை பயிறு தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தக்காளி சட்னி தான். அந்த ரெசிபியை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், 2 பக்கமும் வெந்துருச்சு தோசை. எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ.